கடந்த சில ஆண்டுகளாக கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பருவமழை குறைவு காரணமாக நிலத்தடி நீர்மட்டம் 1500 அடிக்கு கீழ் சென்றுள்ளதால் ஆயிரக்கணக்கான ஏக்கர் விளை நிலங்கள் வீட்டு மனைகளாகவும் விளையாட்டு மைதானங்களாகவும் மாறி வருகின்றன. இந்நிலை தொடர்ந்து நீடித்தால் அப்பகுதிகள் பாலைவனமாக மாறும் அபாய நிலை ஏற்பட்டுள்ளது. இதற்கு தீர்வாக அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை நிறைவேற்ற கோரி பல்வேறு அமைப்புகள் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி வருகின்றன. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் 1834ஆம் ஆண்டு நீலகிரி மாவட்டத்தில் மேல்பவானியாறு திட்டமாக தொடங்கி பின்னர் 1948, 1956இல் கீழ்பவானி பாசன திட்டமாக பெயர் மாற்றப்பட்டு இன்று அவிநாசி அத்திக்கடவு திட்டமாக மாறி இன்று வரை செயல்படுத்தப்படாமல் நிற்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியான தமிழக கேரள எல்லையில் அமைந்துள்ள சிறுவாணி ஆற்று நீர் மற்றும் நீலகிரி மலை பகுதியில் உருவாகும் நீர் ஆகியவை காரமடை அருகே உள்ள பில்லூர் அணையை வந்தடைகிறது. குழாய் மூலம் கொண்டு செல்லப்படும் அந்த நீர் கோவை, திருப்பூர் மாவட்ட குடிநீர் தேவையை பூர்த்தி செய்கிறது. இங்கிருந்துதான் அவிநாசி அத்திக்கடவு திட்டமும் தொடங்குகிறது. கோவை, திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் சுமார் 3.5 லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்கள் பயன் அடைவதுடன் 71 குளங்கள் மற்றும் 538 குட்டைகளுக்கும் நீர் நிரப்புகின்ற திட்டம்தான் இந்த அவிநாசி அத்திக்கடவு திட்டம். இந்த திட்டம் விரைவிலே செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த 3 மாவட்டங்களை சேர்ந்த பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இங்கே நிலத்தடி நீர்மட்டம் 1500 அடிக்கு கீழே சென்று விட்டது. 1500 அடிக்கு கீழே இருக்கின்ற நீரை எடுத்து குடிப்பதற்கோ மற்ற விவசாயத்திற்கோ பயன்படுத்த முடியாத தன்மையான நீராக இருக்கிறது. இதை அரசாங்கம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு மிக விரைவிலே இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டிய பூர்வாங்க நடவடிக்கைகளை போர்க்கால அடிப்படையிலே செய்வார்கள் என நம்பிக்கையுடன் காத்திருக்கிறோம். தமிழக அரசும் இந்த திட்டம் நிறைவேற்றப்படும் என சட்டமன்றத்தில் அறிவிப்பு வெளியிட்டதுடன் அதற்கான முதற்கட்ட பணியையும் துவக்கி உள்ளது. இது தொடர்பாக 3523 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்ட மதிப்பீட்டை தயாரித்து மத்திய அரசுக்கு அனுப்பியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தமிழக அரசு அனுப்பும் இந்த திட்ட மதிப்பீட்டிற்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்து பணிகள் துவங்கி திட்டம் நிறைவேற்றப்பட்டால் மட்டுமே கோவை, ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்களில் உள்ள சுமார் 3.5 லட்சம் ஏக்கர் விளைநிலங்கள் பாலைவனமாக மாறுவதை தடுக்க முடியும் என்பது மட்டும் நிதர்சனம். எனவே இந்த திட்டத்தை காலம் தாழ்த்தாமல் நடைமுறைப்படுத்த தமிழக அரசு முழு முயற்சி எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கை. பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுனில்குமாருடன் கோவை செய்தியாளர் அருண்குமார் மற்றும் ராஜ்குமார்.